வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ண விதிமுறைகள் 2025 இதுபடி பல வீடியோவில் பார்த்தோம். இப்போ கடைசிக்கு முதல் வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி பே அவுட் இது முடிஞ்ச உடனே ஃபைனல் ட்ராயலை பற்றி பேசிட்டு முடிச்சிடும். அவ்வளோதான். இந்த ஃபேமிலி பே அவுட் எப்படி கொடுக்குறது அப்படின்னா, ஃபேமிலி பென்ஷன் தான். இட் இஸ் நத்திங் பட் ஃபேமிலி பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன் பென்ஷன் என்ன எலிஜிபிலிட்டி அதுக்கு 60% கொடுக்குறது. அதே மாதிரி இங்கே அட்மிசிபிள் பே அவுட் என்னவோ, ஏன்னா இப்போவே யாராவது ரிட்டையர் ஆயிருந்தாங்கன்னா அவங்க 25 வருஷம் முடிச்சிருக்க மாட்டாங்க. என்பிஎஸ் நிறைய என்பிஎஸ் 2004 தான் ஆரம்பிச்சிச்சு. 25 வருஷம் 2029 தான் முடிப்பாங்க. ஸோ இந்த 29க்கு முன்னாடி உள்ளவங்க யாருமே ரிட்டையர்ட் ஆகிறது என்பிஎஸ் யூபிஎஸ் சினாரியோவில் ஃபுல் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 25 வருஷ சர்வீஸ் அவங்களுக்கு இல்லை. ஆனால் 25 வருஷ சர்வீஸ்க்கு சம்பளத்தில் பாதியும், அதாவது அடிப்படை ஊதியம் டிஏல பாதியும், டிஏனா அதை டேரஸ் லீவாக கொடுப்பாங்க. அடிப்படை ஊதியத்தை மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் கடைசி 12 மாதத்தினுடைய ஆவரேஜ் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம இப்போ சிம்பிளாக இருக்குது, அடிப்படை உதயம் வச்சுக்கிறோம். அதில் பாதி 2029 ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு 25 வருஷம் முடித்தவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி யாரும் முடிக்க போகிறதில்ல இந்த ஸ்கீமில். ஸோ அவங்களுக்கு ப்ரோரேட்டாவில் கொடுக்குறாங்க. அது என்ன கொடுத்தாங்களோ, இப்போ ஒருத்தர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாரு, அவருக்கு ஆவரேஜ் 50,000 ரூபா சம்பளம், ஆவரேஜ் சம்பளம் அப்படின்னா 25,000 ரூபா பாதி கொடுக்கணும். 25 வருஷம் வந்தால் இப்போ 20 வருஷம் முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அதை அந்த வேல்யூ 25,000 டிவைட் பண்ணி 20,000 மல்டிப்ளை பண்ண, அதான் ரூலு. அப்படின்னா 20,000 கிடைக்கும். அதுதான் அட்மிசிபிள் பே அவுட். அந்த அட்மிசிபிள் பே அவுட்டுக்கு ஃபேமிலி பே அவுட்டுங்கிறது அதுக்கு 60% தான் 12,000 கிடைக்கும். அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃப்லாம் கிடைக்கும். இது இனி வரப்போகிறதுக்கு 1/4/2025 31 மார்ச் 2025க்குள்ளே ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்லை ரிட்டையர்ட் ஆன பிறகு இறந்தவங்க, அந்த மாதிரி கேஸுகளுக்கு இறந்த பிறகு தான் ஃபேமிலி பே அவுட் கிடைக்கும். அப்படி ரிட்டையர்டாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, ஏன்னா இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் 3 மாதத்துக்குள்ளே. ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த கிளைம் பண்ணும்போது எப்போ ரிட்டையர்ட் ஆனாங்களோ அந்த தேதியிலேருந்து அட்மிசிபிள் பே அவுட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காங்க ப்ரோரேட்டா. ஸோ அதை பூல் கார்பஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி மந்த்லி பே அவுட்டை ரைஸ் பண்ணி விடுவாங்க. ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருக்க அன்யூட்டி பேஸ்ட் என்ன வாங்கிட்டு இருக்காங்களோ அதை கழிச்சிட்டு மீதி அரியர்ஸாக ஜிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. அது அவர் மரணம் தரித்த தேதி வரைக்கும். அதற்கு பிறகு ஃபேமிலி பே அவுட் அந்த அட்மிசிபிள் பே என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கு 60% அதில் கால்குலேட் பண்ணி அந்த தேதியிலேருந்து அவர் இறந்த மறுநாள்லேருந்து அட்மிசிபிள் பே அவுட் கொடுப்பாங்க. அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃபும் கிடைக்கும். அது போக இப்போ இந்த ரிவைஸாக இது ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய டாப்அப், மந்த்லி டாப்அப்னா அது மந்த்லி பே அவுட்டுக்குரியதான். லம்சம் பேயபிள். லம்சம் நம்ம ஏற்கனவே பழைய இன்னொரு வீடியோவில் சொன்னேன். அது கிராஜுவிட்டியோடு சேர்த்து கூடுதலாக கிடைக்குதா இல்லை அதுக்கு பதிலாக கிடைக்காதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னது. காரணம் என்னென்னா, கிராஜுவிட்டி இப்போதைய ஆர்டர் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுபடி பழைய ஓய்வு திட்டத்தில் வாங்குறவங்க மாதிரியே என்பிஎஸ்சில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அது ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூபிஎஸ் சினாரியோவில் கூடுதலாக 10% 6 மாதத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 20%, 5 வருஷத்துக்கு 1 மாதம்ங்கிற மாதிரி போட்டு இது ஒரு லம்சம் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டரில் அதை பற்றி, ஏன்னா இது என்பிஎஸ் ஃபண்ட்லேருந்து வர்றது, அது யூபிஎஸ் ஃபண்ட்லேருந்து வர்றது. ஸோ அதில் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது பழைய ஓய்வு திட்டத்தில் உள்ளவங்களும் என்பிஎஸ்சில் உள்ளவங்களும் இருக்குது. என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ் போனால் என்ன நடக்குங்கிறத சொல்லலை அவங்க. அதனால் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ இது லம்சம் பே அவுட் இறந்து போனவங்க கொடுக்குறாங்கன்னா, அவங்க அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகு இறந்து போனவங்க கொடுக்குறாங்க. ரிட்டையர்ட் ஆனப்போ அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் கொடுக்குறாங்கன்னா அப்போ கிராஜுவிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். இருந்தாலும் கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணுற அல்லது இந்த குழப்பம் எல்லாருக்கும் வரும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேள்வி கேட்பாங்க இதை பட் என்னுடைய வியூ இதன் அடிப்படையில் ஏற்கனவே ரிட்டையர்டாக இறந்தவங்களுக்கு அது டபுளாக கிடைக்கும், இனி போகிறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால இது கிராஜுவிட்டியும் இருக்குது, அதோடு இந்த லம்சம் பே அவுட் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் அரசு இதை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டும். இந்த தொகைகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிஎஃப்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எந்த தேதி வரைக்கும்னா, அந்த அட்மிசிபிள் பே அவுட்டு டாப்அப் கொடுத்த அமௌண்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபேமிலி பே அவுட்டில் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கும். நீங்கள் கிளைம் கொடுத்த மாதத்துக்கு மாதத்து வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் வர்றதே ஜூன் 2025க்குள்ளே வரலைன்னா, லேட்டாக பிற்காலத்தில் வர்றீங்க, அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த லேட்டான பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது.
மற்றபடி பழைய பீரியடுகளுக்கு வந்து வட்டியும் கிடைக்கும், ஜிபே வட்டி கிடைக்கும். அது போக டிஎன்எஸ் ரிலீஃபும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அட்மிசிபிள் பேவட்டோ அதுக்கு அந்தந்த மாதத்துக்குரிய டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். அதில் ஃபேமிலி பேவட்னா 60% நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் அதுக்குரிய டிஎன்எஸ் ரிலீஃபு கிடைக்கும். இப்போதைய டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 55%. ஸோ டிஎன்எஸ் ரிலீஃப் ஃபார் இந்த பே அவுட்டுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 55% கொடுப்பாங்க. எவ்வளவு அடிப்படை பே அவுட் கொடுக்குறாங்களோ அதுக்கு 55% டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஃபேமிலி பே அவுட்டு என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதில் 60%, அதுக்கும் இப்போதைய டிஎன்எஸ் ரிலீஃப் 55% கிடைக்கும். ஒவ்வொரு 6 மாதமும் அரசாங்கம் ஊழியர்களுக்கு விலைவாசிப்படி அகவிலைப்படி கூட்டும்போது இவர்களுக்கும் அதே பர்சன்டேஜ் படி, அதே சதவீதப்படி டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். இத்துடன் ஃபேமிலி பே அவுட்டுக்கு முடிஞ்சது. இனி வர்ற வீடியோவில் ஃபைனல் விட்ராயலை பற்றி பேசுவோம். அதோட இந்த யூபிஎஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து முடியுது. நன்றி, வணக்கம்.